வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதான் உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் பெரிய ஸ்டிப்ஸாக 2 எடுத்திருக்கேன். கட் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அந்த எல்லோ கலர் ஜெல் நம்ம ஹெல்த்துக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ 2 ஹார்ஸ் விட்டுட்டோன்னா அதுலேருந்து அப்படியே போயிடும். 2 ஹார்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் எட்ஜை கட் பண்ணிவிட்டு க்யூபாக கட் பண்ணி நம்ம ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம ஊற வைக்கிறதுனால அந்த எல்லோ கலர் ஜெல் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா கூட அது அந்த தண்ணியிலே போயிடும். அந்த கசப்பு ஸ்மெல் அந்த டேஸ்ட் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். நான் இந்த ஹேர் மாஸ்க் போட்டுட்டு மைல்டான ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். இது என்னோடய சின்ன சஜஷன். உங்கள்கிட்ட இருந்தால் மைல்ட் ஷாம்புவே யூஸ் பண்ணுங்கள். அதனால நம்ம ஹேர் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. 1/2 hour ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜெல்லை எடுத்துக்கலாம் தனியாக. நான் ஸ்பூன் வச்சு இதை எடுத்துக்கிறேன். ஸ்பூன் வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்தது. ஸோ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ ஸ்பூன் வச்சு பண்ணேன். அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ செகண்ட் டைம்லேருந்து நான் கோம் வச்சு பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதுவும் என்னோடய சின்ன டிப், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது கோம் வச்சு பண்ணப்போ. இப்போ ஜெல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனால் கர்ட் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனால் கஸ்டர்ட் ஆயில் 1 ஸ்பூன், அப்புறம் கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் விட்டமின் இ ஆயில் சேர்த்துருக்கேன். 3 கேப்சூல் சேர்த்துருக்கேன். இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். ரேட்டும் ரொம்ப கம்மி தான். இது கூட நீங்கள் ஆலிவ் ஆயில் அப்புறம் ஆல்மண்ட் ஆயில் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் சேனலில் குக்கிங், vlog, பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஹோம் பேஜில் போய் பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹேர் ஃப்ரிஸ் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா சிக்கல்லாம் எடுத்துட்டு நல்லா ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் எட்ஜ் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்கேல்பில் மைல்டாக நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பன் போட்டுட்டு 1 hour வெயிட் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஐட்டமுமே கூலிங் அப்படிங்கிறதுனால கூலிங் ஒத்துக்காதவங்க 15 to 30 minutes மட்டும் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் குளிச்சுருங்க. ஹேர் மாஸ்கோட பெனிஃபிட் என்னென்னா நம்ம ஹேரை நல்லா ஸ்மூத் பண்ணும், ஸ்ட்ரைட் பண்ணும், சாஃப்ட் பண்ணும், அப்புறம் நல்லாவே க்ரோத் ஆகும். அப்புறமா நல்லா சில்கியாக இருக்கும். பன் போட்டதுக்கப்புறம் டவல் வச்சு கவர் பண்ணிக்கோங்க, எவாப்ரேட் ஆகாமல் இருக்க. 1 hour later. இப்போ 1 hour ஆகிடுச்சு. நல்லா அந்த ஜெல்லெல்லாம் ஹேர் அப்சர்வ் பண்ணிடுச்சு. நான் மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி குளிச்சுட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஹேர் இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஹேர் கொஞ்சம் ப்ரௌன் பிளாக் ஹேர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது. பட் ரியலில் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை ரிப்பீட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வின்டர்லேயோ ரெய்னி சீசன்லேயோ யூஸ் பண்ண வேணாம். கூலிங்குங்கிறதுனால கோல்டு வந்துடும். சம்மர்னால் நமக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.